திருச்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக, திமுக உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அமளி காரணமாக 2 முறை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், அதிமுக, திமுக உறுப்பினர்களுக்கு இடையிலான மோதலுக்கு காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? மகேஸ்வரன், வணக்கம் வசந்த். கடந்த ஆகஸ்ட் மாதம் திருச்சி மாநகராட்சியுடைய கூட்டம் நடைபெற்ற பிறகு ஒரு 2 மாத இடைவெளிக்கு பிறகு இன்றைய தினமானது திருச்சி மாநகராட்சியுடைய சாதாரண மற்றும் அவசர கூட்டம் நடைபெற்றது. ஒரு 11 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டம் மேயர் ஜெயா தலைமையிலே ஆணையர் விஜயலட்சுமி, துணை மேயர் சீனிவாசன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள். கூட்டம் தொடங்கியதையுமே திமுக உறுப்பினர், அதாவது திமுக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற முத்துச்செல்வம், ராமமூர்த்தி உள்ளிட்ட உறுப்பினர்கள் எல்லாம் திருச்சி மாநகராட்சியிலே துப்புரவு பணிகள் சரியாக மேற்கொள்ளப்படவில்லை, இதனால் டெங்கு உள்ளிட்ட தொற்று நோய்கள் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருக்கு, மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக இருப்பதாக குற்றச்சாட்டை தெரிவித்தனர். இந்த குற்றச்சாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவை சேர்ந்த கோட்டத் தலைவராக இருக்கிற ஞானசேகரன், மனோகரன் உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்திலே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். முத்துச்செல்வத்தை பேசக்கூடாது என்று அதிமுக உறுப்பினர்கள் சத்தம் போட்டு அவரை உட்கார வைத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து முத்துச்செல்வம் திமுக முத்துச்செல்வம் பேசிக் கொண்டிருந்தார். அதிமுகவை சேர்ந்த கோட்டத் தலைவர் ஞானசேகரன் முன்பு அமர்ந்திருந்த அவருடைய அந்த மேஜையை தள்ளிவிட்டு விட்டு இரு தரப்புமே தள்ளுமுள்ளு தாக்குதல் அடிதடி ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. இதனால் இது மிகுந்த கூச்சலும் குழப்பமும் இந்த இருதரப்பு உறுப்பினர்களுமே கட்டுப்படாமல் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் கூட்டத்தை எந்த முடிவும் சொல்லாமல் ஒத்திவைப்பதாக நீண்ட நேரம் அந்த கூட்டத்தை நிறுத்துவதற்கான பெல்லை அழுத்திவிட்டு மேயர் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒரு 10 நிமிடங்களுக்கு மீண்டுமானது அந்த கூட்டம் தொடங்கினது. அப்பொழுது திமுக உறுப்பினர் அந்த அவையினுடைய கண்ணியத்துக்கு முரணாக செல்லுகிறார். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர் பூபதி என்பவர் வலியுறுத்தினார். இதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மீண்டும் இருதரப்பினுடைய வாக்குவாதம் கூச்சல் குழப்பம் பெற்றது. 2வது முறையாகவும் சபையை ஒத்திவைத்துவிட்டு மேயர் சென்றிருக்கிறார். இந்த கூட்டத்திலே பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் ஹேமா நம்மோடு இருக்கிறார். அவருடனே இந்த கூட்டத்தினுடைய நடந்த நிகழ்வுகளை குறித்து கேட்போம். வணக்கம் மேடம், இந்த கூட்டத்தில் என்ன நடந்தது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சார். இந்த 3வது கூட்டம் இப்போ நடக்குது. இடையில கூட்டம் நடக்காமல் இருந்துச்சு சார். இந்த கூட்டத்தில் நாங்கள் மக்கள் குறைகளை பேசுறதுக்காக வந்திருந்தோம். ஆனால் எங்களை மக்கள் குறைகளை பேச விடாமல் கூட்டத்தை ஆல் பாஸ் சொல்லிட்டாங்க. அது எதிர்கட்சியில் திமுகத்தில் மக்கள் குறைகளை பேசுறதுக்காக எழுந்திருந்தாரு. அது என்னன்னா அவங்க வார்டு பிரைவேட் ஆக்கியிருக்காங்க. அதில் பல பிரச்சனைகள் அவங்க வார்டில், கொசுக்களில், சாக்கடை வசதி எல்லாமே பல பிரச்சனைகள் அவங்க வார்டில் இருக்குது. அவங்க வார்டில் உள்ள குறைகளை சொல்றதுக்கு எந்திரிச்சிருக்கும் போது எப்பயுமே அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அவங்கள பேச விடாம தடுத்து நிப்பாட்டி அப்படியே அதோட சப்ஜெக்ட் நிறையா இருந்துச்சுன்னா, தீர்மானம் நிறையா இருந்துச்சுன்னா அதை பேச விடாம ஆல் பாஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. இது பல கூட்டங்களில் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ எங்களால் மக்களோட குறைகளையும் பேச முடியல. இந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் படி தீர்மானம் பற்றி எங்களால் பேசவும் முடியல. இது பார்த்தீங்கன்னா எந்த சமயம் எடுத்தாலும் தீர்மானம் நிறையா வரும்போதெல்லாம் இந்த நிகழ்ச்சி வேணுமென்று ஆளுங்கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்களை வேணுமென்னு முடக்கிறதுக்காக வேண்டி இப்படி பண்ணுறாங்க. அவங்களோட அந்த பிரச்சனைகளை பேச விடாமல் முடக்கிறதுக்காக கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் வேணுக்குமே திட்டமிட்டு இவங்க கூட்டத்தை நடத்த விடாமல் பண்ணுறாங்க. இதனால என்னன்னா எங்களால் எந்த பிரச்சனையும் கூட்டத்தில் பேச முடியல. அதனால் மக்களோட பிரச்சனைகள் பேசுறதுக்கு எங்களுக்கு வேறு வழி என்னன்றது தெரியல. நீங்கள் என்ன